Hola! Your train vacation to Europe starts from rupees 99,999 only with GT Holidays, South India's #1 travel brand. என்ன மக்களை என்டர்டெயின் பண்ணுற வீடியோவை எடுக்கிறீங்க நீங்கள்? இப்படி எல்லாமே 18+. ஏன் 18+ எடுத்து? 18+ சும்மா ஒரு வீடியோவில் பண்ணோம். அந்த ஒரு வேர்ட் மட்டும் ட்ரெண்ட் ஆனதுனால திரும்பி எந்த வேர்ட்? டாபரே. டாபரேனா என்ன? இப்போ உங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்டை வந்து வெளியில் யாரோ பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு நீ இருடா நான் தூது அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறது அந்த டாபரே. அதாவது வார்த்தை கேட்ச். அதாவது மாமா சிஸ்டர் வந்து உங்களுக்கு சிஸ்டர் டிரான்ஸ்ஜெண்டரா? உனக்கு என்ன பழம் பிடிக்கும்? எனக்கு வாழைப்பழம் பிடிக்கும்ன்றது. இது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு உங்கள் சிஸ்டர் வந்து டிஜின்னு தெரியாது. இந்த பையன் எவ்வளோ திமிரு, எல்ஜிபிடிக்யூவை வந்து இவன் வந்து டீஸ் பண்ணுறான். டிரான்ஸ் சிஸ்டர் இருக்கும்போது இவங்க சிஸ்டரை டீஸ் பண்ணுறான். உனக்கு என்ன பிடிக்கும்? பனானா. நான் சொல்லி தான் வானவில்னே தெரிந்தது எல்லாருக்கும். இப்போ இன்ஸ்டா யூடியூப் உள்ள போனாலே வானவில் பாய்ஸ்ன்னு அப்படின்னாலே நாங்கள் சொல்லி தான் அது தெரியும் அப்படின்னு நான் மாதிரி தான். இப்போ வானவில் பாய்ஸ்னால் என்ன? தாடி மீசை எல்லாமே இருக்குது, ஃப்ளெக்ஸ்லாம் போட்டு நல்லா தான் இருக்கும். என்கிட்ட லிஃப்ட்டு கேட்குறேன், நான் லிஃப்ட்டில் வரும், உங்கள்கிட்ட தனியாக பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் இப்படி பண்ணுறேன். இந்த மாதிரி வானவில் பாய்ஸ் நான் பார்த்ததே இல்லைடா. என்னடா நீ வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? அசிங்கம் பண்ணி வச்சுட்டு இருக்க, சின்ன பசங்களை கெடுக்கிற. டாபருன்றது வந்து வார்த்தை நேற்று கூட சொன்னேன். நேற்று நீ எல்லாத்துக்குமே ஆன்சர் வச்சிருக்காத. நீ வந்து கேட்கலையாடா, என்னங்க இந்த மாதிரி காமெடி வீடியோலாம் இப்படி போடுறீங்க? அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஏன் இப்படி போடுறீங்கன்னு கேட்டேன். எனக்கு பிடிச்சிருக்கு நான் போடுறேம்மா அப்படின்னா. கண்டென்ட்டாக பார்த்தா கண்டென்ட்மா, காமெடியாக பார்த்தா காமெடி. ஏன் எனக்கு இந்த மாதிரிலாம் கொடுக்குறீங்க? ஏன் இந்த மாதிரி பசங்கக்கிட்ட நான் பேசுகிறேன்? ஹாய், ஸோ ஒன்ஸ் அகெயின் நம்ம திருப்பி பேச போகிறோம். யார் கூட பேச போகிறோன்னா, நீங்கள் யார்? விமல். விமலோட பேசிகிட்டு இருக்கோம். சொல்லுங்கள் விமல், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இன்ஸ்டா ரீலர் தான் மேம். இன்ஸ்டா ரீலர், கண்டென்ட் கிரியேட்டர் இல்லையா? அதை தவிர வேறு பிஸ்னஸ்லாம் எதுவும் இல்லை? பிஸ்னஸ் பண்ணுறேன். என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க? ட்ரெஸ் ஷாப் வச்சுருக்கேன். ட்ரெஸ் ஷாப் வச்சுருக்கீங்க. எங்கே? மன்னார்பேட்டை இல்லையா? வெரி குட். ஸோ நீங்கள் எந்த ஊர்? சென்னை தான் மேம். பார்ன் பாட்டப் எல்லாம் சென்னை. அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அப்பா இல்லை. ஓ, அம்மா என்ன பண்ணிட்டு? அம்மா இருக்காங்க. ஹவுஸ். ஐயோ, இந்த கேள்வி கேட்கவே எனக்கு பயமா இருக்கு. அப்பா தவறிட்டார், அம்மா நல்லா இருக்காங்க நீங்களே சொல்லிடுங்க. ஏன்னா இது கேட்கவே எனக்கு அவன் ஞாபகம் வந்துடுது. சரி. அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? 9th வரையும் படிச்சிருக்கேன் மேம். ஏன்ப்பா அதுக்கு மேலே படிக்கலை? படிப்பே இல்லை மேம். படிப்பே இல்லை. அப்புறம் 9th படிச்சுட்டு என்ன பண்ணீங்க? 9th படிச்சுட்டு அப்படியே வேலை செஞ்சுக்கினு பாரிஸில் வேலை செஞ்சுருந்தோம். ஒரு மிஷின் ஷாப் காலில் வேலை செஞ்சுருந்தோம். ட்ரில்லிங் மிஷின் ஷாப். டெய்லி 150 சேலரி அந்தமாரி வேலை செஞ்சுருந்தோம். ஸோ அப்புறம் நம்மளுக்கா இந்தமாரி வீடியோஸ் பண்ணோம், எல்லாரையும் சிரிக்க வைக்கணும், என்டர்டெயின்மெண்ட் பண்ணோம் அப்படின்றதால தான் அந்த வீடியோக்குள்ளே வந்து பண்ணிது. அதுக்கப்புறம் அடி இடி போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் அம்மா எல்லாம் சப்போர்ட் பண்ணி ஷாப்பை வச்சுருந்தோம். வெரி குட். ஷாப் வச்ச சந்தோஷம். அந்த ஒரு ஷாப் இன்னும் 10 ஷாப் ஆகணும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் என்ன மக்களை என்டர்டெயின் பண்ணுற வீடியோவை எடுக்கிறீங்க நீங்கள்? எல்லாமே 18+. ஏன் 18+ எடுக்கு? 18+ சும்மா ஒரு வீடியோவில் பண்ணோம். அந்த ஒரு வேர்ட் மட்டும் ட்ரெண்ட் ஆனதுனால திரும்பி எந்த வேர்ட்? டாபரேனா என்ன? டாபரேனா என்னன்னா எப்படி சொல்கிறது, இப்போ உங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்டை வந்து அவங்க வெளியில் யாரோ பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு நீ இருடா நான் தூது அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறது தான் அந்த டாபரே. அதாவது வார்த்தை கேட்ச். அதாவது மாமா. ஆமாம். பிம்ப். ரொம்ப தப்பான வார்த்தை அது. தூது அனுப்புகிறேன்னு நீ அழகாக சொல்லிட்ட, சரியா? ஆனால் அது வந்து புரோக்கர், மாமா, பிம்ப், அவ்வளோ மோசமான வார்த்தை அது. சரியா? சரிம்மா, உங்களுக்கு தெரியுது ராஜா. எனக்கு தெரியும். நான் வந்து இதுங்க தெரிஞ்சுது, உங்களுக்கு தெரியும், நீங்கள் பேசுகிறீங்க, ஓகே. பட் அந்த வேர்டு வைரல் ஆயிடுச்சு, ஓகே, நீங்கள் சொல்கிறீங்க. பட் அது இப்போது வந்து குழந்தைங்களெல்லாம் நிப்பாட்டி எல்லாரும் டாபரே சொல்லணும், இதெல்லாம் எவ்வளோ தூரம் கரெக்ட்? அது வந்து அவங்க தான் வந்து என்னை அதை சொல்ல வைக்கிறாங்க திரும்பி. இப்போ ரோட்டில் போகும்போது கூட இப்போ ஒரு லேடி பார்க்குறாங்கன்னா
அவங்க என் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஏன் அவங்க அது ஃபோட்டோ எடுக்கிறாங்க? அவங்களுக்கு வந்து அது நான் வந்து ஃபன்னாக தான் அதை சொல்கிறேன். நான் எல்லோரும் சிரிக்க வைக்கணும். அது சொன்னால் அவங்க சிரிக்கிறாங்க. இப்போ என் ஒய்ஃப் கூட நாளைக்கு நைட்டு கடைக்கு போகிறேன்னா நான் அந்த இடத்துல போனா கூட என்னை பிடிச்சி நான் அதை சொன்னால் தான் என்னை அனுப்புகிறாங்க. நீங்கள் அது சொன்னால் தான் நீங்கள் போகணும் இங்கேருந்து அப்படின்னு. நான் சொன்னால் தான் அதை சொல்லிட்டு தான் நான் போகிறேனே. அதுமாரி அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு என்ன சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன். இப்போ அவ்வளோ வீடியோவில் போகிறேன்னா அவ்வளோ வீடியோவில் பசங்க வந்து அவங்க நான் வரேன் வீடியோவில் நான் வரேன். எனக்கு ஒரு வீடியோவில் அந்தமாரி இது பண்ணணும். என்னோட ஃபேன்ஸ் அப்படி சொல்கிறதுக்கு இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து அந்த வீடியோவில் தேவைப்பட்டு போட்டிருப்பேன், அவ்வளோதான். உங்களுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் நீங்கள் கொடுக்குறீங்க. பட் என்னென்னா இப்போது அப்பா தவறிட்டாரு, சிஸ்டர் வந்து உங்களோட சிஸ்டர் டிரான்ஸ்ஜெண்டரா? அப்புறம் அப்போது நீங்கள் வந்து இந்த உனக்கு என்ன பழம் பிடிக்கும், எனக்கு வாழைப்பழம் பிடிக்கும்ன்றது இது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு உங்கள் சிஸ்டர் வந்து டிஜின்னு தெரியாது. பேர் என்ன உங்கள் பேர்? கண்ணம்மா. சரி, தெரியாது. அப்போ நான் இந்த வீடியோ பார்க்கும்போது நினச்சேன், இந்த பையன் எவ்வளோ திமிரு, எல்ஜிபிடிக்யூவை வந்து இவன் வந்து டீஸ் பண்ணுறான் அப்படி தான் நான் நினச்சேன். இல்லை நான் இரு ராஜா, இங்கே வந்து எனக்கு இப்போ சொன்னதுக்கப்புறம் தான் ட்ரான்ஸ் சிஸ்டர் இருக்கும்போது இவங்க சிஸ்டரை டீஸ் பண்ணுறானா? நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அது பண்ணலை. இப்போ நான் வந்து இது வந்து எப்படி எல்லாருக்கும் தெரியணும், இது இப்போ நான் சொல்லி தான் வானவில்னே தெரிந்தது எல்லாருக்கும். இப்போ இன்ஸ்டா யூடியூப் உள்ள போனாலே வானவில் பாய்ஸ்ன்னு அப்படின்னாலே நாங்கள் சொல்லி தான் அது தெரியும் அப்படின்ற மாதிரி தான். இப்போ வானவில் பாய்ஸ்னா என்ன? இதுதான் இப்போ கேஸ்லாம் இருக்காங்கல்ல. ஆமாம் ஆமாம், ரெயின்போ கலர்ஸ்க்கு. இப்போ அது வந்து நாங்கள் தான் உருவாக்கின மாரி பிராண்ட்லாம் நிறைய பேர் இது பண்ணியிருக்காங்க. நிறைய ட்ரோல் வீடியோ எவ்வளோ வந்திருக்கு. இப்போ அது நாங்கள் பண்ணதால வந்து ஏதாவதுன்னா இப்போ எனக்கு உண்மையிலே நடந்திருக்கு இந்த மாரி கண்டென்ட். இப்போ நான் எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ எங்கே வெளியே போகிறேன் அப்படின்னா ஒருத்தவங்க லிஃப்ட் கேட்குறாங்க என்கிட்ட. நல்லா தான் இருக்கிறாங்க அவங்க, தாடி மீசை எல்லாமே இருக்குது, ஃப்ளெக்ஸ்லாம் போட்டு நல்லா தான் இருக்கிறாங்க. என்கிட்ட லிஃப்ட் கேட்குறேன், நான் லிஃப்ட்டில் வரேன், உங்ககிட்ட தனியாக பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் இப்படி பண்ணுறாங்க. அந்தமாரி எனக்கு பண்ணும்போது என்ன ஆகுது, சரி நம்ம இது மக்களுக்கு எனக்கு தெரிஞ்சது மக்களுக்கு தெரியட்டும், கண்டென்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு கண்டென்ட் எடுத்து பார்த்து பண்ணிடலாம். அந்தமாரி அவங்களும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த கேஸ்லாம் இருக்காங்களா, நீங்கள் ரொம்ப சூப்பராக இப்போ கூட இப்போ இன்டர்வியூ இப்போ எடுத்துகிட்டு கீழே போகிறேன், 2 டிரான்ஸ்ஜெண்டர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. இதேமாரி எங்கேருந்து அந்த மியூசிக்கெல்லாம் தயாரிச்சிங்க, ஹோய் ஹோய் அப்படின்னு எந்த மியூசிக்லாம் தயாரிச்சு இல்லை, அது எனக்கு கொடுத்தாங்க, அதை நான் யூஸ் பண்ணி போட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கும் போது கூட 2 பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்னை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நல்லா பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு போனாங்க. நிறைய பேர் வாயிலேருந்து நல்லா பண்ணுறீங்க, நல்லா பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது சொன்னதால் தான் நம்ம பண்ணுறோம். அப்புறம் இந்த பீச்சில் ஏதோ டாய்லெட் போயிட்டு சொல்லுங்கள். அது என்னது, அது உண்மையா? அது உண்மைலாம் இல்லை, நம்மளா கிரியேட் பண்ணுறது. அது ஐயோ அருவருப்பாக இருக்குடா அந்த மாதிரிலாம். அது கேட்குறாங்க, அதையும் கேட்குறாங்க, சவுதியிலேருந்து கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறது, சவுதியில் என்கிட்ட ஃபோன் இல்லை, இப்படி நான் ஃபோன் எடுத்து காட்டுவேன், நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறேன், உங்கள் வீடியோ தான் ப்ரோ நான் பார்ப்பேனே அப்படின்னு சொல்லி சவுதியில் அவர் என்னை மெசேஜ் பண்ணி கேட்குறாரு. அதால தான் அவங்களுக்கோசம் வீடியோ போடுறேன். சின்ன பசங்களுக்குலாம் எப்படி சொல்கிறேனோ அந்த ஒரு அடி பண்ணி காட்டினா அந்தமாரி அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்தமாரி கேட்குறாங்க, இன்னும் நீ இந்த வீடியோ இப்போ போடணா அப்படின்ட்டு. சரி, அதால தான் பண்ணுறேன், என்ன நம்ம பண்ண மாட்டேன். என்ன ஹேர் ஸ்டைல் இது? ஹேர் ஸ்டைல்ஸ்னால் கோவிலில் ஒர்க் பண்ணுறேன் நான். இப்போவா? ஆமாம். என்ன கோயிலில் ஒர்க் பண்ணுறேன்? ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கோவில் இருக்குல்ல, ஆமாம், அங்கே ஒர்க் பண்ணுறேன். ஐரா இருக்கு, அர்ச்சகர். அப்படியா? ஆமாம். அதையும் பார்த்துக்கிட்டு இதையும் கிரியேட் பண்ணிவிட்டு வாட்டில் 2 days டியூஸ்டே ஃப்ரைடேஸ். அப்போ நீங்கள் பிராமின்ஸா? பிராமின்ஸ் இல்லை, எப்படி சொல்கிறதுனா அர்ச்சகர்னா சாமியை பார்த்துப்பாங்க, பூஜை பண்ணுறவங்க. பூஜை பண்ணுறவங்க. ஓகே. உங்கள் மேரேஜ் லவ் மேரேஜா? லவ் மேரேஜ் தான் மேம். ஓகே. அவங்க என்ன படிச்சிருக்காங்க? அவங்க +2 வரையும் படிச்சிருக்காங்க. டிசைன்ஸ்க்கு இது பண்ணிட்டு இருக்காங்க, காஸ்டியூம் டிசைனர். காஸ்டியூம் டிசைன் படிச்சிட்டு இருக்காங்க. நீ படிக்க வச்சிட்டு இருக்கியா? ஆமாம் மேம். உங்கள் வைஃப் வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. சரிம்மா, அவங்களையும் கூப்பிட்டு பேசுவோமா? பேடாக கேட்டுறாதீங்க, இப்போ தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னும் ரொம்ப அவங்கள கஷ்டப்பட்டு மேரேஜ் பண்ணோம். அவங்க வீட்டிலலாம் யாரும் சப்போர்ட்லாம் பண்ணல. ஒரே நாளில் மேரேஜ் வச்சு 2 நாளுக்கு அப்புறம் ரிசப்ஷன் வச்சு எல்லாமே பண்ணோம். அதில் அவங்கள மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதாக இருந்தாலும் என்ன கேட்டுக்கோங்க, நான் சொல்கிறேன். நீ எப்போ வந்து உங்கள் ஒய்ஃபை லவ் பண்ண? எப்போ வந்து அப்போ நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அப்போ அந்த ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான். எந்த பாரிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ உனக்கு என்ன வயசாகுது? இப்போ 24 ஆகுது. 24 தானா? ஸோ எத்தனை வருஷம் லவ் பண்ண? 3 years. ஸோ 21 லவ் பண்ண. அதுக்கப்புறமா நீ இந்த ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கல, இதெல்லாம் பார்த்து இது நல்லா இல்லை, இப்படிலாம் பண்ணாதன்னு அவங்க என்றைக்கும் சொன்னது இல்லையா? ஒரு வாட்டி கூட சொன்னது இல்லை. உனக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணு, நீ எது பண்ணாலும் கரெக்டாக பண்ணுவேன், எனக்கு தெரியும், உனக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அதை பண்ணு, நான் ஒரு அத்தை கேட்க மாட்டேன்னு தான் சொன்னாங்க.
இல்லை அப்போ அவங்க வீட்டு சைட்லலாம் பிரச்சனை எல்லாம் வரலையா? அவங்க இவன் என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்? அது அவங்கள கேட்டிருப்பாங்க, ஆனால் அவங்க என்கிட்ட அதெல்லாம் சொன்னது கிடையாது. இந்தமாரி வீட்டில் இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க, எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது. அவங்க வீட்டில் நம்மளை வேணான்ட்டாங்கன்னா நம்ம அவ்வளோதான். இப்போது உனக்கு எத்தனையோ லட்சங்கள் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லையா? மில்லியன்லாம் இல்லை, லேக்ஸ் தான் இருக்காங்க. எத்தனை லேக்ஸ் இருக்காங்க? 3 lakh. 3 lakhs இருக்காங்க. சரி, நீ வந்து 3 lakhs ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கேன்னா நீ நல்ல நல்ல விஷயங்கள் சொன்னால், இப்போ இதை பற்றியே இல்லை எதை பற்றியும் நீ சொன்னால் கேட்குறதுக்கு இருக்கிறாங்கல்ல, அனோ இதை பண்ணா நோ இது பண்ணான்னு சொல்கிறவங்க கேட்குறவங்க இருக்காங்கல்ல, அப்போ நீ நல்ல விஷயங்களை சொல்லித்தரலாம்ல. நல்லதும் பண்ணுறேன் மேம், கண்டென்ட் நல்ல கண்டென்ட்டும் பண்ணுறேன். என்னோட ஃப்ரெண்டுலாம் இருக்காங்க, இம்னா எனக்கு ஆப்போசிட்டாக அந்த பனானா வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, அவன் ஸ்மைலி எல்லாருமே அவங்களும் பண்ணுறாங்க. அம்மா கண்டென்ட், அப்பா கண்டென்ட், தம்பி கண்டென்ட், எல்லாமே எந்த நல்ல விஷயம் இருந்தாலும் அப்படி நல்ல விஷயம் கண்டென்ட் போடும் போது என்ன கேட்குறாங்கன்னா கமெண்ட்டில், நீங்கள் கண்டென்ட் கோசம் பண்ணுறீங்க. இப்போ கூட ஒரு பொண்ணு கூட இறந்துச்சுன்னு சொன்னாங்க ஏதோ ஒரு ஊரில், அதுக்கும் வீடியோ பண்ணி போட்டோம், மில்லியன் வியூஸ் போச்சு. அதில் என்ன கேட்குறாங்க, ஃபுல்லாக கமெண்ட்டில் என்ன கேட்குறாங்க, நீங்கள் கண்டென்ட் கோசம் பண்ணுறீங்க, அவங்களுக்கோசம் பண்ணல அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நாங்கள் வந்து அவங்க அந்த ஊர் ஆளுங்களே வந்து எங்கள்கிட்ட மெசேஜ் பண்ணி சொன்னாங்க, நீங்கள் இந்தமாரி ஆயிடுச்சு நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதால் தான் நாங்கள் அந்த வீடியோவே பண்ணோம். அந்த வீடியோ பண்ணதால் அவங்க அப்படி கேட்குறாங்க. 2 பேருக்கும் வீடியோ பண்ணோம், அதில் 2மே 4 million 3 million வியூஸ் தான் போச்சு ஒரே நாளில். நான் நல்லது பண்ணாலும் இப்படி கேட்குறாங்க, கெட்டது பண்ணாலும் இப்படி கெட்டதை வந்து கெட்டது நான் பண்ணுறேன், அதை ஃபன்னாக ஏற்றுக்கினாங்க மக்களுங்க. அப்போ கெட்டது நீ பண்ணுறேன்னு உனக்கு தெரியுது. அது கெட்டது எப்படி கெட்டதுன்னா இது வீடியோவால் சொல்ல ஒரு ஃபன்னா நானா சொன்னேன் கெட்டதுன்னு உன் வாயாலேயே சொல்ல. நிறைய பேருக்கு சொல்கிறேன் மேம், எனக்கும் சரி நிறைய பேருக்கு சரி. நல்ல ஒரு வீடியோ கொடுத்தாலும் அவங்கள வந்து இந்தமாரி கேள்வி கேட்குறாங்க ஆடியன்ஸ். அதே கெட்டது கொடுத்தாங்கன்னா அவங்க ஸ்மைலிஸ் பண்ணிட்டு போயின்னு இருக்காங்க. என்னோட கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் போய் பாருங்கள், ஒரு வீடியோ கமெண்ட் ஒரு 1000 கமெண்ட் வருதுன்னு வைங்களேன், அதில் 800 கமெண்ட் ஸ்மைலி மட்டும் தான் இருக்கும், மீதி 200 கமெண்ட் தான் திட்டுற கமெண்ட்டாக இருக்கும். நான் அதுதான் சொல்கிறேன், நான் 10 பேருக்கோசம் வீடியோ போடல, எப்படி சொன்னால் ஒரு 20,000 30,000 பேருக்கோசம் தான் வீடியோ போடுறேன். அவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணால் போதும், வேறு யாரும் சப்போர்ட் பண்ணால் அவங்களுக்கு தேவையில்லை. ஃப்யூச்சரில் என்ன பண்ணலான் இருக்கு? இதே தானா? ஃப்யூச்சரில் இதே தான். அதுக்கப்புறம் எதனா ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா, சினிமா ஆசை, சினிமா நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. அதுக்கான இது ஒன்றும் வரல, கண்டிப்பாக வந்துச்சுன்னா அதையும் ட்ரை பண்ணுவோம். உங்கள் அக்கா எப்படி, அது என்ன எப்படி அவங்க வந்து திருநங்கை? ஆமாம், திருநங்கை. அது எப்படி ஏற்றுக்கிட்டீங்க நீங்கள்? எத்தனை வீட்டில் எத்தனை பேர்? 2 பேர். அப்போ உங்கள் அண்ணன் அண்ணன் எப்படி திருநங்கையானது வந்து எப்படி தெரிஞ்சது, எப்படி ஏற்றுக்கிட்டீங்க? அது அம்மா தான் ஏற்றுக்கினாங்க. அம்மா திட்டுவாங்க, இப்போ கூட திட்டுவாங்க, என்ன எல்லா கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கும், எல்லாருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும், அது சொல்ல முடியாது. அவங்க ஏற்றுக்கினாங்க. அம்மா பரவாயில்ல இருக்கட்டும், இருக்கிறது 2 பிள்ளைங்க, அவங்க இஷ்டத்துன்னு சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஹாப்பியாக வச்சுருக்காங்க. எங்கள் அம்மா உங்கள் கூட தான் தங்குறாங்க? எங்கள் கூட தான் இருக்காங்க. நாங்கள் வெளியெல்லாம் அந்த இதெல்லாம் தங்குற இதுதான் இல்லை, எங்கள் கூட தான் இருக்காங்க. இல்லை இப்போது இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து இல்லை, நான் பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, கொஞ்சம் ஒரு நல்ல மெசேஜஸ் நீ சொல்கிறதும் கரெக்டு தான். மக்கள் எதை பார்க்கணுன்னு அவங்க தான் டிசைட் பண்ணணும், நம்ம எதை போட்டாலும் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. மெசேஜ் சொல்கிறதுக்கு நீ சூப்பர் ஸ்டாரோ இல்லைனா ஷாருக் கானோ இல்லைனா வந்து விஜயோ இல்லை அஜித்தோ கிடையாது. ஸோ நீ நான்லாம் மெசேஜ் சொன்னதெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன தோணுது, யூ ஆர் ரைட். நான் ஆக்சுவலி வந்து உங்ககிட்ட சண்டை போடலாம் தான் நான் நினச்சேன் இன்னைக்கு. சத்தியமாக நான் நினச்சேன், என்னடா நீ வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன பண்ணிகிட்டு இருக்க, அசிங்கம் பண்ணி வச்சுட்டு இருக்க, சின்ன பசங்களை கெடுக்கிற, இதெல்லாம் தான் நான் கேட்கணும்னு உட்காந்துருந்தேன். டாபருன்றது வந்து வார்த்தை, கண்டிப்பாக அந்த வார்த்தையை வந்து நீ குழந்தைங்களை எப்படி நீ இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கலாம்? டேய் நான் பெரியவன்டா, நான் அண்ணன் பேசுவேன், நீங்களாம் பேசக்கூடாது. நேற்று கூட சொன்னேன், நேற்று நீ எல்லாத்துக்குமே ஆன்சர் வச்சிருக்காத. இப்படிதான் நான் வந்து உன்னை கேட்கணும்னு நினைச்சது. நீ இனிமே வந்து அந்த வார்த்தைக்கான உண்மையான அர்த்தம் நான் இப்போ இவ்வளோ ஓப்பனாக சொல்லிட்டதால எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இனிமேல் வந்து குழந்தைங்க கிட்ட சொல்லணும், டேய் அந்த மாதிரி பேசக்கூடாது, அது நான் பெரியவன், நான் பேசலாம், நீங்கள் குட்டி பசங்க பேசக்கூடாதுன்னு சொல்லணும். சொல்லியாச்சு. ஸோ நான் இப்படி பேசலாம் தான் வர சொன்னேன். நான் உன்னை மீட் பண்ணணும்னு நினச்சேன். பட் நீ சொல்கிற பாயிண்ட் வந்து ஜென்யூன்லி நம்ம நல்லது பண்ணி போட்டாலும் நம்மளை வந்து ஏன் நீ இது கண்டென்ட்டுக்காக பண்ணுற அப்படின்னு நமக்கு வெறுப்பு தான் ஆகும். அப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது? இந்த மாதிரி ஒரு விளையாட்டுத்தனமாக, இந்த மாதிரி ஒரு கோமாளித்தனமாக ஒரு வீடியோ போட்டால் அதுக்கும் நீங்கள் ரசிக்கிறீங்க, அதுக்கும் திட்டுறீங்க. இது பண்ணாலும் நல்லது பண்ணி இந்த பொண்ணுக்கு வந்து இது பண்ணி கொடுங்க, ஜஸ்டிஸ் வாங்கி கொடுங்கன்னு சொன்னால் அதுக்கும் திட்டுறீங்க. ஸோ ஆப்வியஸ்லி அதனால் உன்னை வந்து குற்றம் சொல்லி பலனே இல்லை. சரி, நம்ம இப்போ காரசாரமாக பேசியாச்சு. உன் ஒய்ஃபை எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, நம்ம கூப்பிடலாமா? கூப்பிடலாமா? ஸோ ஹாய். ஹாய், உங்கள் பேர் என்ன? என் நேம் ஸ்வாதி. ஸ்வாதி.
சரி சரி. எங்கே பிடிச்சிங்க இந்த ஒல்லிக்குச்சியை? எங்கள் வீட்டில் சாப்பிட்றானா? சாப்பிடுவாங்க. என்ன சாப்பிடுவாப்புல, எவ்வளோ சாப்பிடுவாப்புல? இப்போவே இவ்வளோ ஒல்லியாக இருக்கான்னா நீ லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது இன்னும் எவ்வளோ ஒல்லியாக இருந்திருக்கணும். இல்லை இப்படி தான் இருந்தாங்க. இதே மாதிரி தான் இப்படி தான் இருந்தாங்க. ஹேர் மட்டும் தான் இப்போ போச்சு. எப்படி உங்கள் லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆச்சு சொல்லுங்க. வீட்டுக்கிட்ட தான். உங்கள் வீட்டு பக்கத்தில்? ஆமாம், பக்கத்து டிசைனருக்கு படிச்சுட்டு இருக்க இல்லையா? ஸோ உனக்கு படிக்க சப்போர்ட் பண்ணுறாப்புல? ஆமாம். கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி டிசைட் பண்ணியிருந்தியா, நான் இந்த மாதிரி படிப்பேன், நீ எனக்கு சப்போர்ட் பண்ணணும்? அது வீட்டில் ஃபேமிலி இதுனால இவங்க படிக்க இது இல்லாமல் இருந்தது. ஸோ உங்களோட மேரேஜ் வந்து அக்செப்டன்ஸோடு நடக்கல இல்லையா? ஆமாம். ஸோ யார் சப்போர்ட் பண்ணாங்க உங்கள் கல்யாணத்துக்கு? வீட்டில் அவங்க வீட்டில் எல்லாமே அவங்க வீட்டில் தான் ஃபுல் சப்போர்ட். சூப்பர் சூப்பர். ஃபுல் சப்போர்ட். அம்மா அக்கா இருக்காளே? அக்கா அவங்க கண்டிப்பாக அவங்க எல்லாமே எப்படி அம்மா அக்கா ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே. வெரி குட் வெரி குட். நீ வந்து கேட்கலையாடா, என்னங்க இந்த மாதிரி காமெடி வீடியோலாம் இப்படி போடுறீங்க? அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஏன் இப்படி போடுறீங்கன்னு கேட்டேன். எனக்கு பிடிச்சிருக்கு நான் போடுறேம்மா அப்படின்னாங்க. நீயும் எப்படின்னா நம்ம பார்க்கும்போதே சில வீடியோஸ் வந்து இது வேணாங்க, இது நல்லா இல்லை, இது நம்ம வந்து பசங்களை நம்ம வந்து பேட் எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடாது அப்படின்லாம் ஏதாவது சொல்லியிருக்கியா? கேட்டிருக்கேன். அதுக்கு என்ன சொல்கிறாங்க, இது ஒரு கண்டென்ட்டாக பார்த்தா கண்டென்ட்மா, காமெடியாக பார்த்தா காமெடி, அது நம்ம இதுவாக எடுத்தாதான் நல்லா இருக்கு. பட் நிறைய வீடியோஸ் வந்து முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ சொல்ல முடியாது. திடீர்னு வந்து இப்போது எனக்கு உன்னை பார்த்தோன்னே எப்படி தோணுதுன்னா, சிங்காரவேலனில் வடிவேல் இருந்த மாதிரி. ஸோ நிறைய எப்போவுமே சினிமான்றது வந்து மனசில் ஆசை இருந்தால் போதும், கொஞ்சம் ட்ரை பண்ணுறதுக்கான எங்கே ட்ரை பண்ணணும், ஏது ட்ரை பண்ணணும், அந்த ஒரு ஐடியா கிடைச்சா போகிறோம், டக்குன்னு சினிமா கிடச்சிரும். கண்டிப்பாக இல்லையா? ஆனால் அதுக்காக இன்னொன்று சொல்கிறேன், ஒரு ஃப்ரெஷர் இவங்கிட்டேருந்து வர்ற காமெடி வேறு மாதிரி இருக்கும். இப்போ வடிவேலு இதுக்கு முன்னாடி ரீல்ஸ் பண்ணதில்லை, எதுவுமே பண்ணதில்லை. ஸோ அவரை பார்க்கும்போது அது சிரிப்பாக இருந்தது. பட் இப்போ நீ இவ்வளோ ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதால, இதில் உன்னை பார்த்து சிரிச்சிட்டதால திடீர்னு நீ சினிமாவுக்கு வந்தால் அதே சிரிப்பு வருமா? ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன, இவன் வந்தால் டாபரேனுவான். பட் அது வந்து இப்போ நான் இத்தனை வாட்டி சொன்னதுக்கே நமக்கு வந்து பீப் தான் போடுவாங்க, சரியா? ஸோ அது டிவிக்கே பீப் போடும்போது அது ஃபிலிமில் வந்து நீ பேச போகிறதில்ல. அப்போ உன்னோட ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி வர்றது நடக்காமல் போயிடும். அது நான் எதுக்கு இப்போ கூட ஓடிடியில் கூட நிறைய இது பார்த்துருப்பீங்க, நிறைய பேட் வைஸ்லாம் இன்ஸ்டாவில் ரீல் கூட ஓடிடிலாம் அப்படியே ஓப்பனாக பேசுவாங்க. நானாவது சும்மா அதான் பேசுகிறேன். அதில் வந்து அம்மா பற்றிலாம் எவ்வளோ பேர் பேசியிருப்பாங்க. நம்மளுக்கு வந்து அந்த இதுக்காவது நம்மளை தேவைப்பட்டு பேசுவாங்க, ஸ்பீச் கேட்பாங்க, இதுக்கு கண்டென்ட் கேட்பாங்க, இந்தமாரி இப்படி பேசுகிறதுக்கு, இந்த லோக்கலாக இப்படி பேசணும் அப்படின்னா அதுக்கும் பசங்க இருக்கிறாங்க, இந்தமாரி கொடுக்குறதுக்கு, இந்தமாரி இப்படி பேசணும், இன்னும் லோக்கலாக தரமாக பேசணும் அப்படின்றதுக்கும் யூஸ் ஆகும்ல. அந்த ஒரு ஓடிடிக்காவது நம்ம யூஸ் ஆகும். அந்த ஒரு கோசம்தான் வந்து வீடியோ பண்ணுறது. இல்லை, நான் அதுதான் சொல்கிறேன். இப்போது உனக்கே தெரியும், நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. யார் இப்போது சேனல்ஸில் இருக்கிறவங்க, சேனல்ஸில் சிரிப்பு காட்டுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இவங்க யாருமே சினிமாவில் வந்து பெருசாக ஜெயிச்சிட முடியல. அதனால தான் ரொம்ப நம்ம முகத்தை வந்து வெளியில் காமிச்சு, நீ வந்து கண்டென்ட் கிரியேட்டராக கூட இருக்கலாம், ஆனால் நம்ம இப்போவே நமக்கு இருக்கிற எல்லா மசாலாவையும் வெளியில் கொடுத்துட்டோன்னா உண்மையெல்லாம் நம்மளோட மசாலா தேவைப்படும் போது நம்மக்கிட்ட ஒன்றுமே இருக்காது. ஸோ இது ஒரு அட்வைஸாக நினச்சிக்கோ. நான் சினிமாவில் இருக்கிறதால நான் இதை உனக்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா நம்ம நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ஹேர் எல்லாருமே வச்சுக்கலாம். இப்போது நீ கஷ்டப்பட்டு வளர்த்தது, அதுக்கு எவ்வளோ பேன் பூந்ததோ, எவ்வளோ டாண்ட்ரஃப் வந்ததோ, பாவம் அவள் வாடுற அவளுக்கு தான் தெரியும். ஆனால் சொல்கிறேன், இது எல்லாமே ஒவ்வொரு கஷ்டம்தான். நம்மளோட லுக் வச்சுக்கிறது எல்லாமே கஷ்டம்தான் ராஜா. பட் என்னென்னா நம்ம இருக்கிற டேலண்டெல்லாம் இது ஒன்றும் இல்லாமல் இந்த 3 லட்சம் பேர், இந்த 1 மில்லியன் வியூஸில் உனக்கு எவ்வளோ பைசா வந்துட போகுதுன்னு எனக்கு தெரில. ஸோ இது இல்லை, உனக்கு இதோட ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வைக்கணும்னா அட்லீஸ்ட் வந்து இந்த வல்காரிட்டி இல்லாமல் ஃபன்னி வீடியோஸ் பண்ணி போடு. ஏன்னா நாளைக்கு வந்து இப்போது நான் சொன்னேன்ல, நான் உங்ககிட்ட நான் வண்டியில் தான் உன்னோட ரீல்ஸ் பார்த்துட்டு வந்தேன். அதில் நான் ரொம்ப அப்செட். நான் வந்தோடனே ஏன் எனக்கு இந்த மாதிரிலாம் கொடுக்குறீங்க, ஏன் இந்த மாதிரி பசங்கக்கிட்ட நான் பேசணும்னு. பட் நீ பேசின விஷயங்கள் எனக்கு கரெக்டாக பட்டுது.
தப்பே இல்லை. அந்த வியூ இந்த ஆடியன்ஸும் இருக்காங்க, இந்த ஆடியன்ஸும் இருக்காங்க. அடுத்தது உங்கள் அக்கா வந்து டிஜியாக இருந்துட்டு அவங்கள வந்து நீ வீட்டோட நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் நெக்ஸ்ட்டு உன்னோட லவ் மேரேஜ். இவங்க அக்கா இப்போ உனக்கு நாத்தனார் எப்படி பார்த்துக்கிறா உன்னை? செம்மையா பாத்துக்கிறாங்க, இல்லை ஒரு குறை இல்லை. உங்கள் மாமியார் எப்படி பார்த்துக்கிறாங்க? அவங்க சொல்லவே தேவையில்லை. நான் எப்படி அம்மா வீட்டில் இருந்தேனோ அதை விட டபுள் மடங்காக தான் நான் இங்கே இருக்கேன். சூப்பர், சந்தோஷம். நல்லா படி. அவன் கஷ்டப்படுறான், கஷ்டப்பட்டு உனக்கு வந்து இந்த டிசைனர் படிப்பு சொல்லி கொடுக்குறான். படித்து நீயும் அந்த ஃபேமிலியில் சம்பாதிச்சு நீ டிசைன் பண்ண துணியை இவன் கடையில் வச்சு விற்றுட்டு செமையாக பண்ணுங்க. நல்லா இருங்க. காட் bless you. தேங்க்யூ. Hola! Your train vacation to Europe starts from rupees 99,999 only with GT Holidays, South India's #1 travel brand.